www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 19 ஆகஸ்ட் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சியின் பரப்பளவை விரிவுபடுத்தி தாம்பரத்தை மையமாக வைத்து தென் சென்னை மாநகராட்சியாகவும், அம்பத்தூரை மையமாக வைத்து வட சென்னை மாநகராட்சியாகவும் மாற்றி சென்னையை 3 மாநகராட்சிகளாக மாற்றுவதற்கான ஆய்வு அறிக்கையை துணை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு அதனை ஒப்புதலுக்காக முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு அனுப்பி வைத்திருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மதிமுக கட்சியினர் அண்ணா நூற்றாண்டு விழாவை அக்கட்சியின் தலைவர் திரு வைகோ தலைமையில் மிக சிறப்பாக கொண்டாட ஏற்பாடுகள் செய்து கொண்டிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் பாண்டிச்சேரியில் உள்ள ஆல் இண்டியா ரேடியோ தூர்தர்ஷன் அலுவலகங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தியதாக புதுச்சேரியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தியாகி சத்தியமூர்த்தி திரு ஜி கே மூப்பனார் பிறந்தநாள் விழா சிறப்பாக சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடந்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசை கண்டித்து பிஎஸ்என்எல் ஊழியர்கள் 2 நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அலுவலகங்கள் வேலையாட்கள் இல்லாமல் விரிச்சோடி கடந்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நேபாள நாட்டு பிரதமர் மாதவகுமார் அவர்கள் இந்திய ஜனாதிபதி பிரதிபா பட்டேலையும் இந்திய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களையும் டெல்லியில் சந்தித்து பேசியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆரிய அத்வானி அழித்துக் கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி என்பதை மீண்டும் அவர் நிரூபித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் யஸ்வந்த் சின்ஹா பாகிஸ்தான் ஜின்னாவை பற்றி புகழ்ந்து எழுதியதால் அவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டதாகவும், இதனால் பாரதிய ஜனதா கட்சி உடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்ட போது, லால்கிருஷ்ண அத்வானி 2005 பாகிஸ்தான் சென்ற போது ஜின்னாவை புகழ்ந்து தள்ளி இருக்கிறார். அப்பொழுது ஏன் பாரதிய ஜனதா கட்சி அவரை கட்சியிலிருந்து நீக்கவில்லை என்று கட்சிக்குள் பலர் குரல் எழுப்பிக் கொண்டிருப்பதாகவும், அத்வானி கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களை ஒடுக்குவதை கடந்த 4 ஆண்டுகளாக அவர் செய்து கொண்டிருப்பதால் இனி அழியும் நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தள்ளப்படும் என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். டெல்லியில் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் அக்கட்சியின் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் நடைபெற்றதாகவும், இந்தியாவின் விலைவாசி உயர்வு கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருப்பதை போர்க்கோல அடிப்படையில் மன்மோகன் சிங் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதாகவும், வறட்சி நிவாரணத்துக்கு காங்கிரஸ் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் சம்பளத்தில் 20% உதவி செய்ய வேண்டும் என்று சோனியா காந்தி வற்புறுத்தியிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் இன்று ஒரே நாளில் 6 முறை குண்டுவெடிப்பு நடந்ததில் 75 பேர் உயிர் இழந்ததாகவும் 400க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டில் உள்ள யாழ்ப்பாணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி கோயிலின் வருடாந்த தேர் திருவிழா மிக சிறப்பாக நடந்ததாகவும், பல்லாயிரக்கணக்கான திராவிட தமிழர்கள்
திராவிட கடவுளை கந்தசாமியை மிக சிறப்பாக வழிபட்டதாக தமிழ் ஈழ நாட்டிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் அதிபர் தேர்தல் நடக்க இன்னும் சில மணி நேரங்களே இருக்கும் வேளையில் அங்குள்ள வங்கியில் புகுந்த தாலிபான் தீவிரவாதிகள் கடும் துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் 3 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காபூலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜெர்மன் அரசாங்கம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காகவும் பெட்ரோலின் உபயோகத்தை குறைப்பதற்காகவும் 2020 ஆண்டுக்குள் 1 மில்லியன் மின்சார கார்களை உற்பத்தி செய்ய தயாராக இருப்பதாக பெர்லினில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பிரபல குளிர்பானங்களான பெப்சி, கொக்கோ கோலா ஆகியவை மாசுபடிந்த குளிர்பானங்கள் என்றும் இதை குடித்தால் மக்களுக்கு தீமை விளைவிக்கும் என்று இதனை மாசுபடிந்த குளிர்பானங்களாக சீன அரசு ஒதுக்கி வைத்துள்ளதாக பீஜிங்கில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் உள்ள அசாம், மேகாலயா மற்றும் மிசோரம் மாநிலங்களில் சில பகுதிகளில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இது லிட்டர் அளவுகோலில் 4.9 பதிவாகியுள்ளதாக ஷில்லாங்கில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 19 ஆகஸ்ட் 2009 பிற்பகல் 4:30 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கன்னியாகுமரியில் மற்றும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் மேகமூட்டங்கள் அதிகம் காணப்படுகின்றன. வட தமிழ்நாட்டில் மேகமூட்டங்கள் காணப்படவில்லை. மத்திய இந்தியாவில் மேகமூட்டங்கள் அதிகம் காணப்படுவதால் அங்கு மழை பெய்து வருவதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.